கல்லுப்பு பத்தி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அது தொடர்ச்சியா பயன்படுத்துங்க. உங்களுக்கு துளசிய பயன்படுத்துங்க. இதுபோல சின்ன சின்ன விஷயங்கள், கோயில்ல குடுக்குற முக்கியமான பொருட்கள், விபூதி, குங்குமத்த அவசியம் வீட்டுக்கு எடுத்துன்னு வாங்க. நெறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒண்ணு அந்த ஆலயத்திலேயே கொட்டிட்டு வந்துடுறாங்க. இல்ல சீட்ல மடிச்சு எடுத்து மறந்துடுறாங்க. அந்த மாரி செய்யாதீங்க. விபூதியா இருந்தாலும், குங்குமமா இருந்தாலும், கோயில்ல குடுக்குறது எதுவாக இருந்தாலும், உங்க வீட்ல இருக்கிற விபூதி, குங்குமத்தோட மிக்ஸ் பண்ணி, அத தொடர்ச்சியா பயன்படுத்தும்போது, எதிர்மறை சக்தியினுடைய தாக்கங்கள் பெருமளவு குறையுதுன்னு நீங்க அனுபவத்தில கண்டிப்பா பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள இந்த மாரி உன்னிப்பா நீங்க செயல்படுத்தும்போது, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். கால கழுவிட்டு தான் வீட்டுக்கு வரணும் வரணும். ஆனா, இன்றைய சூழ்நிலையில அதுக்கு சாத்தியங்கள் மிகவும் குறைவு. அப்போ நீங்க மனதளவுல ஒரு குளிக்கும்போது சொல்ல வரேன். கல்லுப்பு போட்டு குளிங்க. அது ரொம்ப நல்லது. துளசி அது சொல்ல வில்வத்த போட்டு குளிங்க. செல்வ செழிப்பு ஏற்படும். இது எல்லாமே எதுக்காக சொன்னாங்க முன்னோர்களு? உங்கள சுத்தி ஒரு ஆறாவ ஒரு பாதுகாப்பு கவசத்த அமைக்கிறதுக்கான விஷயம் தான் எல்லாமே விஷயமே. கோயில்ல போய் பிரசாதம் வாங்கிட்டு வரோம். துளசி வாங்கிட்டு வரோம். சாப்பிடுங்க. துளசி அப்படியே சாப்பிடுங்க. உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஒரு ஆன்ம பலத்தையும், ஆன்மீக பலத்தையும் நடத்தம்னா நல்லது.